எல்லாருக்கும் ஹாப்பி ஆஃப்டர்நூன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஸ்கூல் ரீஓப்பன் டே, ஃபர்ஸ்ட் டே. ஸோ அதனால் லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு காய் வந்து செஞ்சாச்சு. இன்றைக்கி குழந்தையோட பர்த்டே, என்னோடய சின்ன பொண்ணோட பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி லெமன் ரைஸ் உருளைக்கிழங்கு கறி கொடுத்தாச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, குழந்தைய வந்து நம்ம கோயிலில் போவோம் இல்லையா, அப்போ வந்து வாசலில் ஒரு பூக்காரமாக உட்காந்துருந்தாங்க. என்ன குழந்தைமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பெண் குழந்தைக்கா அப்படின்னு சொன்னேன். மகராசியாக இருமா அப்படின்னு சொன்னாங்க. இன்னி தேதி வரைக்கும் நமக்கு 2ஆவதாவோ இல்லை 3ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டா கூட இதுவும் பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க இந்த காலத்துலேயும். ஸோ நிஜமாக நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா பெற்றது வந்து 2 பொண்ணுங்க தான். நாங்கள் 2 பொண்ணுங்க தான் எங்கள் அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டோம். எங்களுக்கு பிறந்ததும் 2 பொண்ணுங்க தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு பெண்கள் குடும்பம் ஆகிட்டோம். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த காலத்துலையும் அந்த பெண் குழந்தைங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்றும். அது அவங்க காப்பாற்றுறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டா அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பெண் குழந்தையாச்சே, நம்ம வந்து அவங்கள பார்த்துக்க முடியுமான்னு நினைக்காதீங்க. நீங்கள் கல்வியை மட்டும் கொடுத்தா போதும், அவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளையும் பார்த்துப்பாங்க. ஸோ பெண் குழந்தையை பற்றி கவலையே பட தேவையில்லை.